Hello friends, welcome back to my channel. This is Lavanya Pandian here. இன்னும் 3 days தாங்க இருக்கு செட் எக்ஸாம் வரப்போகுது. ஜூன் 3 அப்போ செட் எக்ஸாம் வரப்போகுது அண்ட் ஜூன் 18 அப்போ நெட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். நம்ம அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெட் செட் மட்டும் இல்லாமல் மற்ற லீகல் ஜாப்ஸ்க்குமே உள்ளடங்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதுல ஓவர் கவர் ஆகுறதுனால எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 3 days மாரத்தான்ல என் கூட இன்னும் ஸ்பீடா ஓடி வரதுக்கு நீங்க ரெடியா? வாங்க நம்ம ரிமைனிங் கொஸ்டினை பார்க்கலாம். ஓகே, நம்ம 51 question நம்ம 51 நம்ம பார்க்க வேண்டும். The vendor and vendee in respect of two properties entered into a gentleman's agreement that the vendor would recover the property sold to the vendors if within a period of 3 years the consideration money along with some money solitium is paid the contractors. அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, வாங்குபவரும் விற்பவரும் ஒரு அக்ரிமெண்ட்குள்ள என்டர் ஆகுறாங்க. எது ரிலேட்டடானா ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடாக ஒரு அக்ரிமெண்ட்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதோட கண்டிஷன் என்னன்னா, வாங்குபவர் வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டிக்கான கன்சிடரேஷன், அதாவது அந்த மணிய வெண்டார் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்ன்றதான் கண்டிஷன். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து வேலிடா இல்லையா, அதுதாங்க இந்த கொஸ்டின். Yes, option A is the right answer. It's a valid contract unless it yield legal obligation. சரிங்களா? Okay. Next question is Section 73 of Indian Contract Act 1872 deals with substantial damages, namely. அதாவது செக்ஷன் 73ல என்ன கைண்ட் ஆஃப் டேமேஜஸ் இதுல கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் டேமேஜா ஸ்பெஷல் டேமேஜா இல்ல ஜெனரல் அண்ட் ஸ்பெஷல் டேமேஜஸா பாத்தீங்கன்னா, செக்ஷன் 73ல ஜெனரல் அண்ட் ஸ்பெஷல் டேமேஜஸ் arising out of a usual or a natural and also the peculiar circumstances of a particular case. ஒரு பர்டிகுலர் கேஸ்ல இருந்து சில சர்க்கம்ஸ்டான்ஸ், ஒரு பெக்குலியர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு யூஸ்வலாவும் இருக்கலாம் இல்ல நேச்சுரல் மேனராகவும் இருக்கலாம், அந்த ஜெனரல் ஒரு ஸ்பெஷல் டேமேஜஸ் அரைஸ் ஆகுதுன்னா அதுதான் செக்ஷன் 73 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? So next question is, no customer in 1,000 ever read the conditions. If he had stopped to do so, he would have missed the train or the boat. This expression made in Thornton versus Lawn Parking Limited by. அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆப் நம்ம வந்து வாங்குறோம், இல்ல ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா அதுல ஏகப்பட்ட thousands ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ ஒரு கஸ்டமரான நாம அத்தனை கண்டிஷன்ஸையும் ஒரே நேரத்துல படிக்க முடியாது. அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம போக வேண்டிய ட்ரெயினோ இல்ல போட்டோ வந்து மிஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபன்னியான இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த கேஸ்ல கொடுத்திருக்காங்க. தான்டன் வெர்சஸ் லான் பார்க்கிங். அப்படி கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ட் டென்னிங். லார்ட் டென்னிங் ஹெச்ஆர். சோ லான் பார்க்கிங், லார்ட் டென்னிங். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, தி ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் co-guarantees are provided under the Contract Act 1872 in section. எந்த செக்ஷன்ல co-guarantees ஓட ஆப்ளிகேஷனை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, செக்ஷன் 146 அண்ட் செக்ஷன் 147. ஸோ இந்த கொஸ்டின்ல கோ கேரண்டிஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. பட் நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோ ஷூரிட்டிஸ்ன்ற வேர்டை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 146 and 147 is the right answer. The next question is, the right to stoppage in a transit under section 46 of the Sale of Goods Act available to unpaid seller. Okay. ஸோ இந்த கொஸ்டின்ல ரைட் டு ஸ்டாப்பேஜ், ஸ்டாப்னா உங்களுக்கு தெரியும் நிறுத்துறது, டிரான்சிட்னா இந்த இடத்துல டிரான்சாக்ஷன். எது ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். ஸோ ஒரு செல்லர் ஒரு பையர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது யாருக்கான ரைட் இதுனா அன்பெய்டு செல்லர், அதாவது செல்லருக்கான ரைட் டு ஸ்டாப்பேஜ் எப்பங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க கொஸ்டின். எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஆப்ஷன் டி, தி செல்லர் மஸ்ட் பி அன்பெய்டு செல்லர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்குள்ள நுழையிறோம். ஐ எம் த செல்லர் அண்ட் நீங்க வந்து பையர். ஓகேங்களா? ஓகே,
இப்ப நீங்க காசு குடுக்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட ப்ராப்பர்ட்டிய உங்களுக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ எனக்கு நீங்க இன்னும் பே பண்ணல. பட் என்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட பொசஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து இன்சால்வென்ட் ஆயிடுறீங்க. அதாவது உங்ககிட்ட காசே கிடையாது. நீங்க திவால் ஆயிடுறீங்க அப்படின்ற பட்சத்துல, எனக்கு ரைட் டு ஸ்டாப்பேஜ் அப்படின்ற ஒரு ரைட் வந்து அரைஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ அத வந்து இங்க ஆப்ஷன் டி ல சொல்லியிருக்காங்க. The seller must be unpaid seller under section 45 and the buyer becomes insolvent and the seller departed with the possession of goods. Okay. Okay, next question போலாம். An agreement without mentioning the terms of its existence is dealt under the Partnership Act 1932 under which section? Section 7. ஓகேங்களா? அதாவது இந்த அக்ரிமெண்ட் இந்த நாளிலிருந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரும் அப்படின்ற டேர்மே அங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 7 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ செக்ஷன் 7 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இத பத்தி டீல் பண்ணுது. Next question. Which section of Negotiable Instrument Act 1881 justifies the dishonor of the check? ஆக்சுவலி நம்ம வந்து செக் டிஸானர் ஆச்சுன்னா கேஸ் நம்ம எந்த செக்ஷன்ல ஃபைல் பண்ணுவோம்னா செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 138 ரிலேட்டடாவே வரல. பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க எந்த செக்ஷன்ல டிஸானர் ஆஃப் செக்கை பத்தி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ செக்ஷன் 31 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதுல லயபிலிட்டி ஆஃப் அ டிராயி பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த இடத்துல தான் நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம். ஓகே, செக்ஷன் 31. Next question. The incorporation certificate issued by the registrar of companies is conclusive proof for all purposes was first time held by. அதாவது ஒரு கம்பெனி, ஓகேங்களா, அதுல கம்பெனி இன்கார்பரேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் யார் தருவாங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் தராரு. ஓகேங்களா, அதுதான் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப். எல்லா பர்பஸ் ரிலேட்டடாவுமே திஸ் இஸ் தி அந்த சர்டிபிகேட் தான் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் யார் சொன்னாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி லார்ட் மெக்னாட்டன். ஓகேங்களா, லார்ட் மெக்னாட்டன்றவர் தான் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு இன்கார்பரேட் பண்றாங்கன்னா ரெஜிஸ்டார் அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னா அந்த சர்டிபிகேட் இஸ் தி கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொன்னது லார்ட் மெக்னாட்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். The board of directors are the brain of the company, which is the body and the company can and does act only through them. It was expressed by. அதாவது ஒரு கம்பெனி இயங்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும். அவங்க தான் அந்த கம்பெனியோட ஒரு மூளை, அதாவது பிரெயின். அவங்களால தான் அந்த ஆக்டே, ஒரு ஆக்ட் வந்து நடக்குதுன்னா அது அவங்க மூலியமா தான் நடக்கும். அந்த கம்பெனியே அவங்கள சார்ந்துதான் நடக்குதுன்றாங்க அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சோ இந்த எக்ஸ்பிரஷன் எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவிலி ஜே இன் பாத் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் லேண்ட் கம்பெனி லிமிடெட். நெவிலி ஜே இன் பாத் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் லேண்ட் கம்பெனி லிமிடெட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வேற வழி கிடையாது, நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஓகே, the board of directors or the brain of the company அப்படின்னு சொல்லுது நெவிலி ஜே இன் பாத் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் லேண்ட். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் லேண்ட் கம்பெனி லிமிடெட் இந்த டேர்ம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் லேண்ட் கம்பெனி லிமிடெட் அப்படின்னா ஒரு நிலையான நிலம் சம்பந்தமான ஒரு கம்பெனி. தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னாக்கா சோ அந்த நிலம் சம்பந்தமான நிலையான அந்த இதுலதான் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட மூல ஆதாரமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Social responsibility committee to be established by a company under section 135 of a Companies Act 2013 if a company having a சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி. ஒவ்வொரு கம்பெனிலுமே வந்துட்டு இப்ப கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும், சிலது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா. சோ அதுல செக்ஷன் 135ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நெட்வொர்த் ஆஃப் rupees 500 crores or more
ஓகேங்களா. நெட்வொர்த் வந்துட்டு 500 கோடிக்கும் மேல இருந்தா 500 கோடியோ இல்ல 500 கோடிக்கும் மேல இருக்கும் பட்சத்திலயோ, அப்படியும் இல்லைன்னா டர்ன் ஓவர் rupees 1000 crores or net profit of rupees 5 crores or more during a financial year. ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்றாங்க. ஒன்னு நெட்வொர்த் ஆஃப் ருபீஸ் ஒர்த் வந்து 500 கோடி. ஓகேங்களா. டர்ன் ஓவர் 1000 crores. அப்படியும் இல்லைன்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும்ல அந்த கம்பெனிக்கு, அது வந்து 5 crores தாண்டி போச்சுன்னா அது எப்போ ஃபினான்ஷியல் இயர் அப்போ. ஸோ அந்த டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் அப்போ உங்களுக்கு நெட்வொர்த் 500 crores இல்ல டர்ன் ஓவர் 1000 crores ஆர் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 5 crores இது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு social responsibility committee will be established by a company under section 135. ஓகேங்களா. கம்பெனி ஆக்ட் படி 135ல நிறுவுவாங்க. நெக்ஸ்ட் question number 61. Mitakshara became the authority for the whole India except the parts of. நம்ம மொத்த இந்தியாவுக்குமே மித்தாக்ஷரா ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்கும் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. எஸ், தயபாகா மித்தாக்ஷரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல மித்தாக்ஷரா தான் வந்து ஹோல் இந்தியாவுக்குமே அத்தாரிட்டி ஆகுது. எக்ஸெப்ட் சில ஸ்டேட்ல ஒரு சில பார்ட்ஸ் வந்துட்டு மித்தாக்ஷரா லாவை அக்செப்ட் பண்ணல. அது எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் பெங்கால். ஓகே, பஞ்சாப் அண்ட் பெங்கால் இந்த ஸ்டேட்ல மித்தாக்ஷரா லா வந்து எக்ஸெப்ஷன். ஓகேங்களா, பஞ்சாப் அண்ட் பெங்கால். Next question. Which of the following is not an essential for a female Hindu to adopt a child? ஒரு ஃபீமேல் ஹிந்து ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னா என்ன கண்டிஷன் தேவைப்படாது அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னு, அந்த லேடி வந்துட்டு சவுண்ட்னஸா இருக்கணும், ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டியும் இருக்கணும், அவங்க ஹஸ்பண்டோட கன்சென்ட் கண்டிப்பா தேவை. பட் அவங்களோட பேரண்ட்ஸோட கன்சென்ட் தேவையான்னு பாத்தீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல கேக்குறது நாட் அன் எசென்ஷியல், எந்த கண்டிஷன் வந்து தேவை கிடையாதுன்னு கேக்குறாங்க. ஸோ கன்சென்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து எசென்ஷியல் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is not a ground for divorce under section 13 of Hindu Marriage Act 1955? 13 செக்ஷன் 13ல வந்து டிவோர்ஸ்க்கான கிரவுண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல எது வந்து கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த கிரவுண்ட் வந்து கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா. எந்த கிரவுண்ட்? குரியாலிட்டி இருந்தா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிலிஜன்ல இருந்து இன்னொரு ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் வல்னரபிள் டிசீஸ், ஆக்சுவலி வல்னரபிள் டிசீஸ் தான் கிரவுண்ட். ஓகேங்களா. நான் வல்னரபிள் டிசீஸ் இஸ் நாட் அ கிரவுண்ட். லெப்ரசி, தொழுநோயாளியா இருந்தாலுமே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரியாலிட்டி, ரிலிஜியஸ் கன்வர்ஷன் அண்ட் லெப்ரசி இருந்தா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வல்னரபிள் டிசீஸா இருந்தா it's not a ground for divorce under section 13. Next question. The property of a female Hindu dying intestate shall devolve in which of the following sequence? Dying intestate. ஓகேங்களா. dying intestate யாரு? ஒரு ஃபீமேல் ஹிந்துவை பத்தி கேக்குறாங்க. அதாவது dying intestate என்னன்னா, ஒருத்தர் சாகிறதுக்கு முன்னாடி உயில் மாதிரி ஏதாவது எழுதி வைக்காம இறந்துட்டா that is called dying intestate. இப்ப அது ஃபீமேலா மேலான்னு பார்க்கும்போது இவங்க ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஃபீமேல் பத்தி கேக்குறாங்க. ஸோ இதோட சீக்வன்ஸ் கேக்குறாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு போகும் அந்த ப்ராப்பர்ட்டி, ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும், செகண்ட் யாருக்கு போகும், அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் கேக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம சீக்வன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்? ஒரு ஃபீமேல் இந்து, அதுவும் ஒரு மேரிடான ஒரு ஃபீமேல் இந்து இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட சன், அவங்களோட டாட்டர். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனுக்கு தான் போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யாருக்கு போகும்னா கல்யாணம் ஆனதுனால ஹஸ்பண்டோட லீகல் ஹேர்ஸ்க்கு மாறும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்துட்டு ஹேர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். அண்ட் தேர்ட் யாருக்கு போகும்? தேர்ட் கட்டமா தான் அவங்களோட அந்த ஃபீமேலோட ஃபாதர் அண்ட் மதருக்கு போகும். சரிங்களா. ஸோ ஃபாதர் அண்ட் மதர் முடிச்சுட்டு கடைசியா அப்பான் ஹேர்ஸ் ஆஃப் ஃபாதர். ஹேர்ஸ் ஆஃப் ஃபாதர்னா யாரு வருவாங்க? ஆப்வியஸ்லி ஃபாதர் இறந்து போயிட்டா அவங்களோட ஒய்ஃப்க்கு ப்ராப்பர்ட்டி எப்படி போகுமோ அதே மாதிரி ஹேர்ஸ் ஆஃப் ஃபாதர் ஒய்ஃப். அப்படி இல்லைன்னா அந்த ஃபாதரோட அப்பா, சாரி
ஃபாதரோட சன் அண்ட் டாட்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி போகும். ஸோ தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்னா ஒரு ஃபீமேல் இந்து இருக்கும்போது சன், டாட்டர், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இவங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரியா வந்து ஹேர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் போகும். தேர்ட் கேட்டகரியா அந்த ஃபீமேலோட மதர் அண்ட் ஃபாதர் அதாவது பேரண்ட்டுக்கு போகும். அண்ட் ஃபைனலி தான் வந்துட்டு ஹேர்ஸ் ஆஃப் ஃபாதர் அவங்களுக்கு போகும். ஓகேங்களா? So next question, in which case it was opined that live in relationship is not illegal or immoral and the two consenting adults have the right to live together without getting married. அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறாங்க. கல்யாணமே ஆகாம ரெண்டு பேர் சம்மதத்தோட வாழ்றாங்க, ரெண்டு அடல்ட் வந்து சம்மதத்தோட வாழ்றாங்கன்னா அது வந்து ஒரு கிரைம் கிடையாது அப்படின்னு எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க? குஷ்பு வெர்சஸ் கன்னியம்மாள். குஷ்பு வெர்சஸ் கன்னியம்மாள் இந்த கேஸ்ல தான் லிவிங் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இது இம்மோரலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு வெர்சஸ் கன்னியம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following law commission report highlighted the need for family law legislation for NRIS? எந்த கமிஷன் ரிப்போர்ட் மூலமா ஃபேமிலி லா லெஜிஸ்லேஷன் NRI பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, லா கமிஷன்ஸ் 219th ரிப்போர்ட். ஓகேங்களா? இந்த கமிஷனோட 219th ரிப்போர்ட்ல தான் ஃபேமிலி லா லெஜிஸ்லேஷன் பத்தி பேசியிருக்காங்க ஃபார் NRI. ஓகே, நான் ரெசிடென்ட் இந்தியன். Okay, in which case it was decided that the widow of a co-partner, including the widow of Karta, is entitled to maintenance out of the joint family property. In the case, widow of a co-partner, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தானா அது கண்டிப்பா ஒரு மேலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் 2005 அமெண்ட்மெண்ட் ஐ திங்க் அதுக்கப்புறம் டாட்டரும் வந்து கர்த்தாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் கோ பார்ட்னரா ஆகிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்கூர் வெர்சஸ் போக்கூர். ஓகே, போக்கூர் வெர்சஸ் போக்கூர் இந்த கேஸ்ல தான் widow of Karta is entitled to maintenance out of the joint family property. அதாவது முன்னாடி மேல் தான் கர்த்தாவா இருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வைஃப் அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டில இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குன்னு சொன்ன கேஸ் போக்கூர் வெர்சஸ் போக்கூர். நெக்ஸ்ட் கேஸ். Next question. Muslim law permits bequest to be made to be a child in the womb, provided it is born within certain time of the death of the testator. The set time limit is 6 months. ஓகேங்களா? செட் டைம் என்னன்னா 6 months. அதாவது ஒரு முஸ்லிம் லாவை பொறுத்த வரைக்குமே பிக்வெஸ்ட்னா லைக் ப்ராப்பர்ட்டியை டிரான்சாக்ஷன் பண்றது. ஓகேங்களா? பிக்வெஸ்ட் இட்ஸ், let me check it. ஓகே, முஸ்லிம் லாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உயில் மாதிரி எழுதி வைக்கிறாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் பிக்வெஸ்ட் டு பி மேட் டு அ சைல்டு. கருவறையில் இருக்கும் ஒரு குழந்தைக்கு உயில் எழுதி வைக்கிறாங்கன்னா அந்த குழந்தை டெஸ்டேட்டார் அதாவது உயில் எழுதி வைப்பவர் இறந்து 6 மாதத்துக்குள் அந்த குழந்தை வந்து பிறந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம் லிமிட் தான் 6 மாசம். சரிங்களா? எஸ். Which article of Indian Constitution encourages enactment and implementation of Uniform Civil Code? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 44. யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது 44. Which of the following doesn't come under the purview of fault theory of divorce? அதாவது fault theory இருக்கு இல்லைங்களா, டிவோர்ஸ்க்கான fault theory.
adultery, cruelty, desertion. ஃபால்ட்ன்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியுது அந்த டேர்ம் ஃபால்ட்டுங்கிறது வந்து யார் மேலயோ ஒரு தவறு இருக்கு, அதனாலதான் டிவோர்ஸ்க்கு போறாங்க. ஃபால்ட்னா என்ன சொல்லலாம்? ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ அடல்ட்ரில இருந்தாங்க, இல்ல குரூவாலிட்டில இருந்தாங்க, குரூவாலிட்டி பண்ணாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் மேல குரூவாலிட்டி பண்றது. இல்ல டெசர்ஷன்னா அவங்கள விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுறது. சோ அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிருந்தா அது ஃபால்ட் தியரி ஆஃப் டிவோர்ஸ்க்குள்ள வரும். பட் மியூச்சுவல் கன்சென்ட் வந்து வராது. டசன்ட் கம். ஓகேங்களா? Next question. The sum total of all conditions and influences that affect the development and life of organisms is known as. Total of all conditions and influences that affect the development and life of organism. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசம், ஒவ்வொரு உயிரணுக்கள், உயிருமே வந்துட்டு அதோட வாழ்க்கை, லைஃப் அண்ட் டெவலப்மெண்ட், அதோட வளர்ச்சி, அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது என்னவா சொல்லலாம்னா நம்ம தட் இஸ் கால்ட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டே வந்து இப்படிதான் வரும். நெக்ஸ்ட், at which conference does the states were called upon to provide effective access to judicial and administrative proceedings, including redress and remedy? அதாவது ஒரு பிரச்சனை ரிலேட்டடா ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸை ரொம்ப இஃபெக்டிவா நம்ம ஃபாலோ பண்ணணும். எதுக்காகனா அந்த பிரச்சனையை ரெட்ரஸ் பண்றதுக்கும், அதாவது கண்டுபிடிக்கிறதுக்கும், பிளஸ் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கும் சொல்லிட்டு எந்த கான்ஃபரன்ஸ்ல இதை பத்தின கான்செப்டை பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஐம் சாரி தட் இஸ் ரியோ தி ஜெனீரியோ. ஓகேங்களா? ரியோ தி ஜெனீரியோ இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை வந்து ரொம்ப இஃபெக்டிவா ஜுடிஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ் ஆக்சஸ் பண்றது மூலியமா இஃபெக்டிவ் தீர்வு எடுக்க முடியும்ன்றத பத்தி பேசியிருக்காங்க ரியோ தி ஜெனீரியோ. So the next question is, which of the following was never the aim of Indian Forest Act 1927? அதாவது ஃபாரஸ்ட் ஆக்டோட எய்ம் வந்து கண்டிப்பா இது கிடையவே கிடையாதுங்க. இவங்க இந்த டேர்ம், அதாவது இந்த ஆக்ட்லயே வந்து இந்தியன் ஃபாரஸ்ட பத்தி சொல்லியிருக்காங்க. சோ எந்த ஒண்ணு இது கிடையாது அப்படின்னா, to protect the vegetation cover of India. To protect the vegetation cover of India. மற்றது எல்லா ஆப்ஷனும் பாருங்க. To earn revenue from cutting of the trees and forest produce. Okay. ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லா ட்ரீஸுமே கட் பண்ணி அதுல இருந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து ரெவென்யூ எடுப்பாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட், டு ரெகுலேட் த கட்டிங் ஆஃப் ட்ரீஸ். எல்லா மரத்தையுமே நம்ம அப்படியே வளர விட்டுட்டு இருக்க முடியாது. அதுல சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அதை கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவுமே ஒரு எய்ம் தான். அண்ட் டு சப்ளை ரா மெட்டீரியல் ஃபார் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இந்த ஃபாரஸ்டே நம்பி இருக்கிற சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். லைக் அந்த மரக்கட்டைகள் தேவை, மரப்பலகைகள் தேவைப்படுறதுக்காக, இந்த மரங்களை வெட்டுறதுக்காக அதையே நம்பி இருக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்றதுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆக்டோட ஒரு எய்ம் தான். ஸோ இதுல எய்ம் இல்லாததுன்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் த வெஜிடேஷன் கவர் ஆஃப் இந்தியா தான் இஸ் அ ராங் ஆன்சர். And next question is, what does the procedure to know the positive and negative aspect of a proposed developmental activity called? Proposed developmental activity. அப்படின்னா environmental impact assessment. Environmental impact assessment. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. So what is the procedure to know the positive and negative aspect of a proposed? ஒரு 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 டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட நம்ம எப்படி எந்த ப்ரொசீஜர் மூலியமா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்னா இந்த என்விரான்மெண்டல்ல இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இதை செஞ்சா இது இம்பாக்ட் ஆகுது, அது மூலியமா தான் அது பாசிட்டிவா நெகட்டிவா நம்மளுக்கு அந்த இம்பாக்ட பொறுத்து தான் அது பாசிட்டிவ் இம்பாக்டா இல்ல நெகட்டிவ் இம்பாக்டாங்கிறது அந்த இம்பாக்ட பொறுத்து தான் அதை அசஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ த ப்ரொசீஜர் டு நோ இஸ் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? And the final question is, National Green Tribunal has been established
render a constitutional mandate provided under which entry of list 1 in schedule 7th of Constitution of India. ஓகேங்களா? So answer is entry 13. National Green Tribunal list 1 schedule 7ல எந்த எந்த என்ட்ரியில அவங்களே சொல்லிட்டாங்க schedule 7 list 1 சொல்லிட்டாங்க. பட் என்ட்ரி கரெக்ட் என்ட்ரி நம்பர் என்ஜிடி எங்க கொடுத்திருக்காங்க? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து எங்க ரெண்டர் பண்ணிருக்காங்க நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா என்ட்ரி 13. ஓகேங்களா? 13ல தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு. இது எப்படி கரெக்டா இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1 3. ஸோ 3 வந்து இந்த டேர்ம் நேஷனல் கிரீன் ட்ரைபூனல். ஸோ entry 13 is deals with National Green Tribunal ஞாபகம் வச்சுக்கலாம். Okay guys, all the best for your exams. நல்லா படிங்க. Thank you.